அன்புமணி நீக்கி இருக்கக்கூடிய நிலையில ஐயா வந்து உங்க தொடர்ந்து பதவியில் சொல்லியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? அவர்தான் சொல்லிட்டாரு. அதை எப்படி பாக்குறீங்க? மகிழ்ச்சியோடு பார்க்கிறேன். நீங்க விருப்பப்பட்ட கூட்டணி அமைப்புன்னு சொல்லுவாங்க, நீங்க எந்த கூட்டணி? நான் தான் ஐயா விரும்புறாங்க. ஐயா அறிவிக்கிற கூட்டணியை நான் விரும்புகிறேன். சார் சமாதானம் ஆயிட்டாங்க சார், ரெண்டு கூட சமாதானம் ஆயிட்டாங்க. நன்றி, வணக்கம். நீங்க கடந்த 2 நாளா சேலத்துல இருந்து அதிகமான அளவில் வந்து ஆதரவாளர்கள் கட்சி கொண்டு வந்து வராங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்கவே இன்னும் நீங்க பார்க்க தான் போறீங்க. ரொம்ப கூட்டங்கள் சேலம் மாவட்டம் மட்டும் இல்லைங்க, மற்ற எல்லா மாவட்டங்களும் நம்ம மீண்டும் சொல்றோம், எது சொல்றோம், எல்லா மாவட்டங்களுமே ஐயா வந்து கால்படாத கிராமங்கள் இல்லை. ஐயா அதனால இப்போ ஐயாவை பார்க்கறதுக்காக அணி அணியாக வந்துட்டு இருக்காங்க. யாரும் கூட்டிகிட்டுலாம் வரதில்லை, அவங்களே கிளம்பி வராங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், வியாழக்கிழமை பத்திரிகை சத்திய கூட்டத்தில் இருக்கிறதுனால யாரும் பார்வையாளர் பார்க்க மாட்டாங்க. அதாவது கூட்ட அணி அணியாக வந்துட்டு இருக்குது. அன்புமணி ஆதரவாளர் காட்டி பேட்டி கொடுக்கும்போது அருளுக்கு வந்து நாங்கள் தக்க பாடம் புகட்டுவோம், வருகிற சட்டமன்ற தேர்தல் வருகிறது, நாங்கள் பாடம் புகட்டுவோம் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதை சமாளிப்பீங்க? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அதுக்கு மேலே படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அவர் தான் படிக்க சொன்னால் நான் படிக்கிறேன். சார் நேற்று சிவகுமார் எம்எல்ஏ கூட சார் விளம்பரத்துக்காக அவங்க எம்எல்ஏ வந்து நீங்க உங்க அட்டக்கட்சின்னு சொல்லியிருந்தீங்களே சார், அதுக்கு சொன்னாரு. அவர் சொன்னது வந்து அட்டக்கட்சின்னு சொல்றாரு, அவர் தான் போய் கேட்க. சிவகுமார் நெருங்கா நண்பர். விளம்பரத்துக்காக நீங்க விளம்பரம் தேடுறீங்க. அவங்க எல்லாம் என்னை பத்தி என்னன்னு சொல்லுவாங்க. டெய்லி நீங்க நான் வந்து விளம்பரம் தேடுறீங்க. நிச்சயமாக இணைந்தே ஆக வேண்டும். காலத்தின் கட்டாயம். விரைவில் இணைவார்கள். மயிலாபுரம் தோட்டத்திற்கு மருத்துவர் சின்னையா அவர் வருவார். பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றாக இணைந்து 2024 நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி கூட்டணியை உருவாக்குவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கும். அன்புமணி ஆதரவாளர் சேலத்தில் உங்க அச்சுறுத்தல் இருக்குதா, மிரட்டல் இருக்குதா, உண்மை அங்க என்ன நடக்குது சேலத்தில்? எங்க அண்ணன் அப்புறம் ஏங்க போய் சின்னையாவை போய் ஏங்க என்னை தூக்கிய வளர்த்தவர் எங்க அண்ணன் அதை போய் அப்படிதான் போய் கேட்க எனக்கு யாருமே சொல்லல. யாரு நான் என்ன தப்பு பண்ணேன் கெடுக்கிறது, நான் என்ன யாரும் எனக்கு கெடுக்க 24 மணி நேரம் என் செல்ல ஆகலாம். 24 மணி நேரம் செல்ல ஆகலாம். நீ நைட்டு வேணும் செக் பண்ணணும். 1:30 மணிக்கு நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு 5 மணிக்கு கூட ஃபோன் பண்ணி பேசுறேன். ஒரு தடவை இல்லை, 2வது தடவை போகிறேன். உங்களுக்கு மட்டும் இல்லை, தொகுதி மக்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற யாரும் வாய் கிடைக்காத பால் வந்து அவருக்கு 12 மணி நேரம் கெடு கொடுத்துருந்தோம். ஆனால் அவர் என்கிட்ட சொல்லலையே. என் நம்பர் அவர்கிட்ட இருக்குது, அவர் நம்பர் சொல்லியிருந்தேன். நான் எப்படி யாருக்கும் நண்பர்கள் என் சகோதரர்கள் சந்திப்பீங்களா? யாருக்கு நிச்சயமா சந்திப்பேன். நான் தான் சொல்லல, எங்க அண்ணன் சொல்லிட்டேன். தப்பா எடுத்துக்கிறாங்க. பேட்டி கொடுக்க ஒரு மாதிரி கொடுக்குறாரு, ஆனா அன்புமணிக்கு ஆதரவாக பேசுறாரு. ஆனா அவருடைய நடவடிக்கை எல்லாம் அன்புமணிக்கு எதிராகவே இருக்கு. ஐயா கிட்ட போய் தவறாக சொல்றாரு, அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மீண்டும் சொல்லுகிறேன், நீங்க எங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை ஐயா ஐயா என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் செய்வேன். செய்யறதா என் வேலையை தவிர நான் ஒன்றும் ஐயாவுக்கு சொல்றக்கூடிய அளவுக்கு நான் வந்து அவ்வளவு நீங்க வந்து பதவிக்காக தான் வந்து நீங்க வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து குற்றச்சாட்டுகள் கொடுக்கறதும், அதே போல அவருக்கு வந்து ஆதரவாகவும் பேசுறதும், இந்த நிலைப்பாடு இரட்டை நிலைப்பாடு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் மத்தியில வந்து நிறைய இந்த சமூக வலைதளங்கள்ல நிலைப்பாடு என்ன தெரியுங்களா? நான் மீண்டும் சொல்லுவது 1988ஆம் வருடம் மருத்துவர் ஐயா என்ற ஒரு தலைவனை சேலம் 4 ரோட்டில் எங்க அப்பா காட்டுறாரு. 100 கார்ல போறாரு. போகும்பொழுது ஒரு எல்லாத்தையும் பார்த்து கையாட்டும் பொழுது ஐயா என்ன பார்த்து கையாட்ட மாதிரி இருந்துச்சு. அப்ப என் மனசு தலைவர், மாபெரும் தலைவர், நம்ம அருள்னு பேர் சொல்லி கூப்பிடணுமே ஒரு ஆசை. அந்த ஆசையை 91 நிறைவேற்றினோம். ஒரு சேலத்தில் மாநாடு போட்டோம். அதில் வந்து ஐயா வந்து என்னை பற்றி பேசிட்டேன். அன்னைக்கே அந்த எண்ணம் ஆசை நிறைவேற்றது. அதுக்கு பின்னாடி பல பதவிகள், பல பொறுப்புகள் தந்த இவரை விட்டுட்டு நான் வேற யாராச்சும் ஒரு தலைவரை தேடினால், யாரை தலைவராக ஏற்றாரோ அவர் வழியிலே என் உயிர் இருக்கிற வரைக்கும் இருப்பேன். ஐயா அவர்களை தொடர்ந்து
எனக்கு தலைவர் எங்க சின்னையா தான், இன்னும் அன்புமணி அவர்கள் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஒரு முறை சொல்லல, 100 முறை சொல்ல, 1000 முறை இல்லை, 1,00,000 முறை சொன்னாலும் மருத்துவர் ஐயாவுடைய பின்பற்றி என்னுடைய தலைவர் எங்க அண்ணன் சின்னையா அன்புமணி ராமதாஸ் தான். அதையும் நான் சொன்ன நேற்று, அவர் என்னை வைத்துக் கொண்டால் உடனிருந்து பொறுப்பாளராக பணியாற்றுவேன், இல்லாவிட்டால் எங்க சின்னையா அண்ணன் அன்புமணியினுடைய ஆதரவாளராக தொண்டனாக இருந்து அவருக்கு ஆதரவாக பணி செய்யும். நீங்க அவர் வந்து உங்களோட கட்சி பதவியை செஞ்சிருக்காரு, உங்களை யாரும் தொண்டரை வந்து சந்திக்க கூடாது, அவர் கூட தப்பு வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து அன்புமணி தான் எங்களுக்கு எல்லாமே. ஐயா தான், ஐயாவை தொடர்ந்து ஐயா காட்டுகிற வழியிலே வேற யாரை நாங்கள் தலைவரை ஏத்துக்க முடியும்? பாட்டாளி மகிழ்ச்சிக்கார நான் கேட்கறேங்க, நீங்க எல்லாம் சொல்றீங்க அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்றீங்க, யார் கட்சி விட்டு போறாங்க? எங்கேயுமே யாரும் போக மாட்டாங்க, எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. இப்ப வந்து அப்படியே ஒரு மாதம் ஆச்சு, சரி நம்ம ஐயாவை பார்க்கலான்னு எல்லாம் கிளம்பி வந்துட்டோம். கட்சியை விட்டு வெளியே போகணும் அவரு சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொன்னாலும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவனாக தொடர்ந்து என்னுடைய பணி என் உயிர் உள்ளவரை தொடர்ந்து, அது எந்த மாற்றம் இல்லை. இன்னொரு தலைவரை என் வாழ்க்கையில தேடவே மாட்டேன். எனக்கு ஒரே தலைவர் ஐயா, அதற்கு அடுத்தபடியாக நான் அன்புமணி ராமதாஸ்.